வானதி பேசுனதுனால பாண்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. சோழனும் நிலாவும் வந்து பேசுறாங்க. எதனால இப்படி உட்காந்துருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறப்ப எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சோழன் கேட்கறாங்க, நாங்க போய் பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப பாண்டி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அது இல்லாம நிலா கிட்ட வந்து சோழன் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம போய் பேசலாம் அப்படின்றப்ப இல்ல அவரே வேணாம்னு சொல்றாரு, அவர் பாத்துக்குவாரு அப்படின்றப்ப இல்ல வேணாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்பி போறாங்க. வானதியும் வர சொல்றாங்க. ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசுறாங்க. அப்போ வந்து என்னன்னா வானதி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க தம்பி இப்படி எல்லாம் எப்பவுமே பேசிட்டு இருக்காரு, உங்க தம்பிக்கு எனக்கு செட் ஆகாது, வேண்டாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிடுறேன் அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ நிலா சொல்றாங்க, இதுக்காகலாம் கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்கணுமா, நீங்க படிக்கிறவங்க தானே, படிச்சு இன்னும் வேலைக்கெல்லாம் போகணும், அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம்ல அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. இது கேட்டுன்னு வானதி கோவருது. நீங்க மட்டும் எப்ப கல்யாணம் பண்ணீங்க, உங்களுக்கு மட்டும் எப்ப கல்யாணம் நடந்துச்சு, காலேஜ் படிச்சுட்டு முடிச்சோடனே தானே கல்யாணம் ஆச்சு, நான் ஒரு சின்ன பாப்பா கிடையாது, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, என் வேலையை நான் பார்த்துப்பேன், எனக்கு என்னை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும்னு சொல்லி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் விடுறப்ப அப்ப சோழன் கோவம் வருது. அம்மா தாயை உங்ககிட்ட பேச பேச வந்தது எங்களோட தப்பு தான், இனிமே நாங்க பேச மாட்டோம், உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு வானதி சும்மாவும் இல்லை, போய் பாண்டி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுதான் பெரிய இஷ்யூவா நடக்குது. ஸோ அவங்களும் பாண்டியன் தப்பா சொல்லலை, என் மேல இருக்க ஒரு பாசத்துல உன்னை வந்து பார்த்துட்டாங்க, இனிமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, வானதியா ஒரு காரணமா இருக்காங்க. ஏதோ புரிஞ்சுக்காம தான் அதுவும் ஒரு காரணமா இருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்குறேன். பை.